வணக்கம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சிறான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ மண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 7ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நடந்து போறாங்க. போகும்போது தன்னுடைய தோழியினுடைய வீடு வருது. அவ எழுந்து வெளியில வராம தூங்கிட்டே இருக்கா. அவளை பார்த்து சொல்றா, என் அன்னையை போன்றவளே, நீ இன்னமும் உறங்கிட்டே இருக்கியே, உன்னை எழுப்புறதுக்காக இதுவரைக்கும் எத்தனை பாடல்களை நாங்க பாடிட்டோம், எத்தனை வார்த்தைகளை நாங்க சொல்லிட்டோம். ஆனா இன்னும் உறக்கம் கலையவே இல்லையே. யாரும் காணுதற்கு அரியதாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாங்க பாடிட்டே இருக்கோம். அப்படி சிவபெருமானுடைய திருச்சின்னங்களாக இருக்கக்கூடிய அவருடைய இசை கருவிகள் எல்லாம் முழங்கும் போது நீ சிவ சிவ அப்படின்னு வாய் திறப்பாயே. தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சிவனுடைய திருநாமத்தை சொல்லும் போதெல்லாம் நீ உள்ளம் முருகி நிற்பாயே. ஆனா இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்தும் தனியாவும் என் முதல்வனே, என் அரசனே, என் அமுதனேன்னு சிவபெருமான பாடுறோமே, அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த பாடல் ஒலிகள் எல்லாம் உன் காதுல வந்து விழலையா? அதெல்லாம் கேட்காம நீ தூங்கிட்டே இருக்கியே, அது என்ன இரக்கமற்ற ஒரு தூக்கம், நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிகள் எல்லாரும் சொல்றாங்க, நீ தூங்கிட்டு இருக்கிறது என்ன தூக்கம் தெரியுமா? அறியாமை என்கிற தூக்கத்துல தூங்கிட்டு இருக்க. அதுல இருந்து எழுந்து வெளியில வந்து இறைவனுடைய புகழை பாடினா உனக்கு பேரருள் கிடைக்கும் அப்படின்னு பாவை பெண்கள் மூலமாக மாணிக்க வாசகர் நாம எல்லாம் அறியாமை என்கிற தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம், அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வாங்க, இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. ஒரு முறை கடவுள் என்ன பண்ணாராம், மேல இருந்து இறங்கி கீழே பூமிக்கு வந்தாராம் மனிதர்களை சந்திக்கலான்னு. ஆனா மனிதர்கள்லாம் கடவுளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளும் சத்திரம் சாவடி கோயில்னு எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாரு, எல்லா இடத்துலயும் மனிதர்கள் துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கடவுள் யோசிச்சாரு, மனுஷன் போகாத இடம் எது? மனிதன் இதயத்துக்குள்ளதான் போய் பார்க்க மாட்டான், அதனால இதயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு போன்னு கடவுள் இதயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். ஆமாங்க, கடவுள் நம்ம எல்லாருடைய இதயத்துக்குள்ளேயும் இருக்காரு. இத தெரியாம அறியாமையில நம்ம கடவுளை வெளியில தேடிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கத்துல இருந்து வெளியில வரணும்னா, மனசுக்குள்ள இருக்கிற இருள் விலகணும்னா, இந்த மார்கழி மாதத்துல எம்பெருமானுடைய புகழை பாடுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.